திருக்குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்கத்தில் உயர்ந்து விளங்கும் இழுக்கற்ற துறவு நிலை பூண்டாரின் உறுதி கொண்ட நெஞ்சத்தின் பெருமையை மிக சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிகர செயலாகும். Long life Guru. Guru is aware. Tirukkural. Vacha Prologue. Chapter 3. The greatness of the renounced. Enlightened meaning and explanation. By embodiment of true wisdom, Irarul Vasisiddhar. திருக்குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. The bold action of the books is to proclaim and praise the valor of the brave heart of the renounced, who stand high and blemish less on virtues. திருக்குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. பற்று வைத்து எண்ணிக்கையற்று நோயுற்று இறந்தார் பட்ட பாட்டினை எண்ணி பார்த்ததன் விளைவே பற்றற்ற துறவு நிலையானது துணை நின்று இவ்வுலகத்தில் பெருமை சேர்த்தது. திருக்குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. The result of thinking about the suffering state of the countless people who died of disease because of attachment is the renouncement state of the other world, which has stood as the support for glorification of the world. திருக்குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இன்பத்தினால் விளையும் பிறப்பையும் துன்பத்தினால் விளையும் இறப்பையும் ஆய்ந்தறிந்து அவ்விரு துன்பத்தை அறுக்கும் பேரின்ப அறத்தின் துணை கொண்டு துறவு பூண்டு தன் உயிருக்கு பெருமை சேர்ப்பவர்களே உன்னதம் மிக்க உயர்ந்தவர்களாவர். திருக்குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுள்ளது. Great are those wise who know the technique of cutting off the dual pain by the moral of bliss, after inquiring and knowing the reason of birth caused by pleasure and death caused by pain. திருக்குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. ஐம்புலன்களையும் கட்டி காக்கும் தவத்தின் உத்தியை கொண்டு தன் ஸ்தூல சூக்கும காரண மகா காரணம் ஆகிய 4 தேகங்களோடு ஒன்றிணைந்து தன்னை காக்க வல்லவனே மறுபிறவியற்ற வீடு பேருக்கு நல்ல வித்தாவான். திருக்குறள் 24. உரை என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வர என்னும் வைப்பிற்கோர் வித்தது. Only those who can protect themselves by restraining the 5 senses by the technique of penance, uniting with the physical, subtle, causal and great causal bodies, are eligible for liberation from the birth cycle. திருக்குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசம்புலார் கோமான் இந்திரனே சாலுங் கரி. எண்ணத்தின் வலிமையை கொண்டு 5 புலன்கள் வழியாக ஊடுருவும் 5 ஆசைகளை அவித்து கட்டுப்படுத்தியவனுக்கு தேவலோகத்தின் அரசனாக வீற்றிருக்கும் இந்திரனே சாட்சியாகும். திருக்குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. The king of heaven, Indra, is the witness for those who can extinguish and control the 5 lusts, penetrating through the 5 senses by the power of deep thought.
திருக்குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய தவச் செயலை அறிந்து செய்து பெருமை கொள்பவர் பெரியவராவார். சிறுமை தரும் அவச் செயலை அறியாமல் செய்து பெருமை கொள்பவர் சிறியராவார். திருக்குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்கலாதார். The great are those who take pride by doing the impossible feat of penance, and the mean are those who take pride by doing actions of bird repetition. திருக்குறள் 27. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. தன் அறிவை கடந்து தனித்து நிற்கும் 7ஆம் அறிவன் நுணுக்கத்தை அறிந்து அதன் திறன் கொண்டு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 ஆசைகளை கட்டுக்குள் வைக்க தெரிந்த மனிதனே பின்னாளில் உலகத்தாரால் போற்றப்படுகிறார். திருக்குறள் 27. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. The human who is able to control the lotus of taste, vision, sound, touch and smell by the ability of the standalone 7th intellect, which lies beyond the human intellect, is revered as great sage in the future world. திருக்குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிலத்தில் நீடித்து நிலைக்கும் தொகுப்பில் அவரவர் அருளிய மறைமொழி சொல்லறிவின் நுணுக்கத்தை கொண்டே அவரவர் அடைந்த நிலைப்பாட்டின் அருமை பெருமைகளை அறிந்திடலாம். திருக்குறள் 28. நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். In the long-standing gallery, the status of glorious of the individuals are known by their subtle word technique of knowledge in their works. திருக்குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. உயர்ந்த இருப்பிடத்தின் இருப்பில் நிற்கும் நற்குணம் வாய்ந்த ஞானியரையோ அப்பாவியையோ ஒரு கணமேனும் சினத்துக்கு உள்ளாக்கி அக்கணமே அவர் தன் நிலைக்கு திரும்பினாலும் அவரின் தவ வலிமையானது தரும் தண்டனையிலிருந்து ஒருவர் மீள்வது என்பது அரிதான ஒன்றாகும். திருக்குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. If one makes the noble, virtuous ascetics or innocent people angry even for a moment, he cannot escape the punishment of the power of their penance, though they return back to their normal state immediately. திருக்குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். பேதம் பாராது எவ்வுயிரையும் தம் உயிர் போல் என்னும் செம்மை பொருந்திய குணத்தை ஒழுகிய அறத்தை சார்ந்தவரே அந்தணர் எனப்படுவர். திருக்குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். Those who follow the moral, arising out the refined virtue of considering all the beings as of one's own, without any differentiation, are only called Brahmins. நாதம் நமசிவாய. Nadam is Namachivayam. வாசியே சிவா. Vasi is Siva. மனமே குரு. Mind is Guru. மனமே சிவம். Mind is Shivam.